அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த தமிழ் வருஷத்திற்கான பொது பலன்களை நான் தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க அதில் பாருங்கள். இங்கே தமிழ் சித்திரை மாதத்துக்கான பலன்களை நம்ம கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மெயினாக 18ஆம் தேதி தமிழ் மாதம் சித்திரை 18 குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்தவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றார். இதுதான் உங்களுடைய இந்த மாதம் ராசியிலே ஹைலைட்டான விஷயம். ஏன்னா இது வரைக்கும் 10ல் இருந்த குரு உங்களுக்கு சுமாரான பறவையாக தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போது உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர்றது வாழ்க்கையில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் எதுவாக இருந்தாலும் அதை பூர்த்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செய்வார். ஒரு பக்கம் கடகராசிக்கு அஷ்டம சனி வழக்கம் போல் நடந்துக்கிட்டே இருக்குது. அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அங்கே ஏற்கனவே கேது பகவான் இருக்கார். அப்போ இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த பயம், மனக்குழப்பம், தடுமாற்றங்கள், இனம் தெரியாத கவலை, பீதி, மனக்குழப்பம் இதெல்லாமே நீங்கி உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். தெய்வ அனுகூலம் கிடைக்கும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார். அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய 3ஆம் இடத்துல, 3ஆம் இடம் அப்படின்னாலே ஜோதிட சாஸ்திரத்தில் நம்முடைய எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, அங்கே கேது இருந்தார். அந்த இடத்த இப்போ குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள், தெளிவான மனநிலைகள் இருக்கும். நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்கும். நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். இது எல்லாமே உங்களுக்கு இறையர்களால் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான மாற்றங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய சொத்துக்கள் எதாவது விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுடைய உறவுகள், எல்லா விதமான உறவுகளும் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. அவர்களால் நற்பலன்கள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த மாதம் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, நிறைய ரீட் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுடைய பெரிய லெவலில் உங்களுடைய சிந்தனைகள் செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் சொத்து விற்கிறது மட்டுமல்ல, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிரக ரீதியாக இருக்குது. ரொம்ப நாளாக இடம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கான சோர்ஸஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இயற்கை அமையும். ஆக இது எப்படி ரெண்டுமே நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி விற்பீங்க. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கோ நீங்கள் வாங்குவீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பா ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா அது கிடைக்கும். உங்களுடைய கல்வி, எஜுகேஷன், குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாதம். இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது, நல்ல லாபம் இருக்குது. அதாவது இது மட்டுமே இல்லை, நீங்கள் யாரெல்லாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க, அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்ற முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் குறிப்பாக 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், இதை எல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, எல்லா விதமான யூக வணிகங்கள், அதாவது ஸ்பெக்குலேஷன்லேயும்
நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த மாதம் கவனமாக டீல் பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதுவுமே லாபகரமாக இருக்காது. ஆக இந்த மாதம் விட்டதை பிடிக்கணும்னு பெருசாக எதுலேயுமே ஆசைப்படாதீங்க. அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு குறைவு. அதாவது அதிர்ஷ்டம் என்பது கொஞ்சம் சுமாராகவே இருக்குது. அதிர்ஷ்டத்தை நம்பி உங்களுடைய முயற்சியை விட்டுறாதீங்க. ஏன்னா முயற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இந்த மாதத்தில் இருக்குது. ஆக இந்த மாதம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ, ஆய கலைகள் 64, நீங்கள் எந்த கலையில் இருந்தாலும் சரி, சின்ன திரையில் இருந்தாலும் சரி, பெரிய திரையில் இருந்தாலும், மியூசிக்கில் இருக்கீங்க, டான்ஸில் இருக்கீங்க, சிங்கிங்கில் இருக்கிறீங்க, வேறு துறைகளில் எல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுமாராகவே கொஞ்சம் இருக்குது. எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே சுமாராக உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்லை. அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டிலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் இந்த மாதத்தில் கெரியர், உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை உண்டு. ஏற்கனவே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வேலையில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும். ஜாபை பொறுத்த வரைக்கும் கெரியர் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா குரு பகவான் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருந்தவர் இப்போ லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அவரும் சூரிய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த சூரியனும் கடகராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10 அப்படின்னாலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அதற்கான சோர்ஸஸ் இந்த மாதம் உங்களுக்கு நிறைய இருந்துகிட்டே இருக்குது. அது மட்டுமே இல்லை, இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அத்தனையுமே நல்ல விதமாக அமையும். அதோடு நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதம் பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுவும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் 10ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் உங்களுடைய ஜாப்பில் பெரிய மாற்றங்களை செய்யணும், கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் அது வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்க, அப்பாவால் நமக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல விதமாக அப்பாவுடைய அன்பு, ஆதரவு கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படும். அவர்களால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது அத்தனைக்குமே இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட அந்த சனி பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தையும் உங்களுடைய 5ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது. கடன் குறையிறது மட்டுமல்ல, பெரிய லெவலில் கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருக்குது, நோய் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நோயுடைய தன்மையும் உங்களுக்கு குறையும். ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது, அல்லது எனக்கு திருமணமே நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான சோர்ஸஸ் உங்களுக்கு அமையும். ஆக இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க. வாழ்க்கையில் பெரிய லெவலில் உங்களுக்கு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அமையும். குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரை பிரதானமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரை தொடர்ச்சியாக நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்னுமே நல்லதொரு ஏற்ற முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.